ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயாருடனமர் அருள்நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியேனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து எழில்ஞான பூசையாம் இந்த அரியதொரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகனுடைய திருவடி தாமரைகளையும் உடல் உள்ளம் உரை போன்றவற்றினாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்குடைய பொன்னார் திருவடிகளுக்கு எளியனுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்ந்து எல்லாம் வல்ல அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடனமர் அருள்மிகு பட்டியம்பெருமானுடைய திருவருட்கருணையும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளும் முன்னிற்க சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்ப நாயனாருடைய திருவரலாற்றை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அவ்வகையிலே அப்பெற்றியின் வாழ்த்தும் அணங்குடை ஆட்டி தன்னை செப்புதற்கு அரிய சிறப்பு செய்து எதிர் செய்து போக்கி கைப்பற்றிய தின்சிலை கார்மழை மேகம் என்ன மெய்ப்பொற்புடை வேட்டையின் மேற்கொண்டு எழுந்து போந்தார் என்ற திருப்பாடலில் கடந்த வகுப்பில் சிந்தனையை நிறைவு செய்தோம். அப்படி தன் நாகனாக இருக்க தன்னுடைய தந்தை திண்ணனாருக்கு தலைமை பொறுப்பை வழங்க அதை ஏற்றுக்கொண்ட திண்ணனார் முறையே தன்னுடைய அழகான அருள்கோலத்தோடு கன்னி வேட்டை என்று சொல்லக்கூடிய முதல் வேட்டைக்கு புறப்படுங்கால் நாகன் பணித்தபடி அந்த குளமுதியவளாகிய தேவராட்டி காட்டிலுரை தெய்வங்களுக்கெல்லாம் பூசை என்று சொல்லக்கூடிய இந்த பழி ஊட்டுதலை செய்து அதற்குரிய இறைவனுடைய அருட்பிரசாதங்களை எல்லாம் கொண்டு வந்து திண்ணனார் வேட்டைக்கு புறப்படும் சமயத்திலே திண்ணனாருடைய நெற்றியிலே சேடையை சாத்தி ஆசீர்வாதம் செய்து அந்த நிலையிலே திண்ணனார் தேவராட்டியை வணங்கி அந்த தேவராட்டி தனக்காக வழிபாடு செய்து தனக்கு இறைவனுடைய அருள்பிரசாதத்தை கொண்டு வந்ததற்காக அதற்கு உடனடியாக நன்றி கடனை செய்து, அதாவது சொல்ல முடியாத அளவு சிறப்பு செய்து அவரை விடை கொடுத்து அவரிடை வணங்கிவிட்டு தின்சிலையை கைப்பற்றி வேட்டைக்கு புறப்படுகின்றார். அதை சேக்கிழார் சொல்லும் பொழுது கார் மழை மேகம் என்ன, கருத்த மேகத்தை வானில பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு திடீர்னு எப்போ வேணாலும் மழை வரும், மேகம் கருத்து இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அதுபோல அருள்மழையானது பொழிய போகின்றது, அதற்கு அடையாளமாக கருத்த மேகம் வானில் சூழ்ந்திருக்கிறது. அதை குறிப்பது போல கார் மழை மேகம் என்ன மெய்ப்பொற்புட வேட்டையின் மேற்கொண்டு உண்மையான பொழிவு என்று சொல்லக்கூடிய உண்மை வேட்டையான ஞான வேட்டையை மேற்கொள்வதற்காக எழுந்து போந்தார் திண்ணனார் அப்படிங்கிற செய்தியோடு நமக்கு கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். அதில் கடந்த வகுப்பில் விரிவாக பார்த்தோம். திண்ணனாருடைய உச்சி அந்த தலையில் இருக்கக்கூடிய குடுமையிலிருந்து அவர் பாதம் தொடக்கூடிய செருப்பு வரை நம்முடைய சேக்கிழார் பெருமான் அப்படியே அவருடைய அருள் கோலத்தை நம் உள்ளக்கண்ணிலே கொண்டு வந்து காட்டினார். அதே அந்த அருட்காட்சியை நாம் நினைந்து கொண்டே அதற்கு பின்னால் இந்த வரக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் சிந்தித்தோம்னா கண்ணப்பனாருடைய அந்த அருமையான அருள் கோலத்தை உள்ளத்தில் கண்டு வழிபடக்கூடிய இன்பத்தை பெறலாம். 68வது பாட்டிலிருந்து இன்றைய வகுப்பில் சிந்திப்போம். அப்படியே நீங்கள் இதுக்கு முன்னர் இருக்கக்கூடிய பாடல் அதனுடைய அந்த சீரெலாம் வேறு. இப்போ கிளம்பியாச்சு வேட்டைக்கு. இதுக்கு மேலே வரக்கூடிய பாடல்களை சேக்கிழார் பெருமான் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்கிறார். நீங்கள் திருவாசகம் முற்றோதல் செய்யும் பொழுது திருச்சதகம்ங்கிற பதிகத்தில் 10 பிரிவு இருக்கும். அதில் ஒரு பிரிவில் ஒரு பதிகம் உண்டும். உணர்ப்பதொக்க எந்தை என்னை ஆண்டு பூன நோக்கினாய் அப்படின்னு ஒரு அந்த சந்தமரை பாருங்க. தாழில் வாழ் செருப்பர்தோர் தழைத்த நீடு தானையார் வாழியோடு சாபமேவு கையர் வெய்ய வன்கனார் ஆழியேறு போல ஏகும் அன்னலார் முன் எண்ணிலார் மீளி வேடர் நீடு கூட்டம் மிக்கு மேல் எழுந்ததே. அப்படியே அந்த வார்த்தையே அப்படியே துண்டாகிற மாதிரி இருக்கும். ஏன், இது வேட்டைக்கு போகிறாரு, மிருகங்கள்லாம் துண்டாக போகுது. அதனால் சேக்கிழார் இந்த பாட்டை எப்படி கொடுத்துக்கிறாரு. தாழில் வாழ் செருப்பர் தோல் தழைத்த நீடு தானையார். அப்படியே அந்த அந்த வேற அந்த யாப்பு பாருங்க, அப்படியே பொருத்தமாக கொடுத்துருக்கிறார்.
தாளில் வாழ் செருப்பர். அப்படியே இந்த பாடலில் சொல்கிறாரு, தாள் அப்படின்னா கால், இந்த தாளில் வாழ் செருப்பர். முன்னையே நாம் சொன்ன மாதிரி செருப்பு என்ற அணி ஏனைய அணி போல இல்லை. மற்ற அணிகளெல்லாம் நாம் எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் செருப்பு அது இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம பாதம்தான் தொடணும். அதனால் இந்த இடத்துல அதான் சொல்கிறாரு, வேட்டையின் மேல் எழுந்த ஆண் சிங்கம் போல புறப்படுகின்றார் திண்ணனார். அந்த காட்சியை நமக்கு காமிக்கிற பொழுது சேக்கிழார் சொல்கிறாரு, வாழ் செருப்பர், தாளில் வாழ் செருப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பொழுதும் அந்த செருப்பை கழட்டவே மாட்டாங்களாம் இந்த வேடர்கள். எப்போ பாரு அவங்க காலில் செருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு வார்த்தையை சொன்னார், வாழ் செருப்பர். எப்பொழுதும் எவ்வேளையிலும் செருப்பை அணிந்தே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய கால்களை உடையவர்கள். அதனால் அவங்க கால்களை இடமாக கொண்டு செருப்பு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தாளில் வாழ் செருப்பர். தோல் தழைத்த நீடு தானை, அந்த அதன் மேல் தோல் வரிந்த இந்த காலில் செருப்பு, அதுக்கு மேலே இடுப்பில் உடம்பில் அந்த என்ன கட்டியிருக்கிறாங்க, தோல் தழைத்த, அதாவது தோல் வரிந்த உரியாடையாகிய நீண்ட உடை, இலைத்தலைகள், விலங்குக்கூடிய தோல், இதனால் ஆன ஆடைகள். நாம் பருத்தி ஆடை, பட்டாடை அப்படின்னு உடுத்துகிறோம். அங்கே அவங்களுக்கு என்ன கிடைக்கும், விலங்கினுடைய தோல், இல்லை மரப்பட்டைகள் அல்லது இலைத்தலைகள், இதெல்லாம் ஆடையாக அணிந்ததால் நீடு தானை அப்படின்னா நீண்ட உடைன்னு அர்த்தம். தோளினால் வரிந்து நீண்ட உடையை அணிந்திருக்கிறார்கள், காலில் செருப்பை வாழக்கூடியவர்கள் வேடர்கள். அடுத்து சொன்னார், வாளியோடு சாபமேவு கையர். சாபம், சாபம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா வில்லுன்னு அர்த்தம். நாம நினைக்கிற சாபம் இல்லை, வில்லு. அதாவது வாளியோடு சாபமேவு கையர், இந்த வில்லினை பிடித்த கை, காலில் செருப்பு, கையில் வில்லு, இது ரெண்டும் எப்பையும் இவங்க கையும் காலை விட்டு செருப்பும் வில்லும் நீங்காது இருக்கும். அதனால் வாளியோடு சாப மேவு கையர், இப்போ நீங்காது இருக்கக்கூடியது. இதை ஏன் சாபம்னு குறிக்கிறார் அப்படின்னா, இந்த கொலைப்பழியின் நியதியாக இடப்பட்ட சாபம். அதனால் இவர்கள் எய்யக்கூடிய அம்பு, அந்த அம்பு இருக்குதே, இவர்கள் குறிப்பார்த்து இடக்கூடிய அம்பு, இவர்களை அந்த விலங்கை கொன்ற அந்த பாவத்தை பெற்றுத்தரக்கூடிய அதுக்குரிய உதவக்கூடிய கருவி இல்லையா. அதனால் சாபமேவு கையர் அப்படின்னு சொன்னார். செருப்பராய், நீண்ட உடையராய், அதாவது வில்லை பிடித்த கையராய், அடுத்து வெய்ய வன்கண்ணாராய், அவங்க கண்ணில் அப்படி இந்த கோபம் இப்படி இருக்குதான், வெய்ய கண் வன்கண்ணார். வன்கண்மைனா கொடுமைன்னு அர்த்தம். அந்த வெய்ய அதாவது கொடுமையுடைய மிகுதின்னு அர்த்தம். ஏன்னா தயவு தாட்சணியுமே கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க எப்படி ஆழியேறு போல ஏகும் அன்னலார் முன். இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, இவங்கெல்லாம் கூட்டமாக வந்து சேர்ந்தாங்க ஒருத்தர் முன்னால். அவர் யார் தெரியுமா, ஆழியேறு போல ஏகும் அன்னலார். ஆழியேறு அடல் ஏனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் முன்னையே பார்த்தோம். புலி, கரடி முதலிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடக்கூடியது யாரு, விலங்குகளுக்கெல்லாம் அரச விலங்காக இருக்கக்கூடிய சிங்கம் தான் வலிமை வாய்ந்தது, ஏனைய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடும். அதுபோல ஆழியேறு விலங்கினத்தின் அரசராகிய சிங்க ஏரை திண்ணனாருக்கு ஓமித்தார் சேக்கிழார் பெருமான். அதனால் திண்ணனாருடைய வேட்டையிலிருந்து தப்பிச் செல்லக்கூடிய விலங்கு எதுவும் கிடையாது. எல்லாமே தப்ப முடியாது வேட்டையில் அகப்பட போகுது. அப்பேற்பட்ட வலிமையும் ஆற்றலும் உடையவர். அந்த சிங்கத்தை குறிக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னோம், அவசியமில்லாமல் சிங்கம் ஒரு பிராணியை கொல்லாது, சிறு பிராணிகளை வதைக்காது.
இதெல்லாம் பார்த்து தான் சிங்கம் வேட்டையாடும். அது சிங்கத்துக்கு மட்டுமே உரியது. அதுபோல திண்ணனாரும் அந்த வேட்டை தன்மையை மேற்கொள்ள போறாருனால ஆழியேறு போல ஏகும் அன்னலார் முன் எண்ணிலார் மீலி வேடர் நீடு கூட்டம் மிக்கு மேலெழுந்ததே. அவர் கிளம்பன உடனே அப்படியே காலில் செருப்பும் கையில் வில்லும் கண்ணில் கொடுமையான பார்வை தோல் நீண்ட உடையோட அப்படியே இந்த சிங்கம் போல புறப்பட்ட திண்ணனாரை கூடி அத்தனை கூட்டம் வேடர் கூட்டம் மிக்கு எழுந்தது. கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை. முதல் வேட்டைக்கு போகிறாரு நம்ம தலைவர், புது தலைவர். கிளம்புங்க எல்லான்னு சொல்லி அப்படி பெரிய ஒரு அப்படி ரொம்ப ஆர்வம். ரொம்ப நாள் ஆச்சு வேட்டைக்கு போய். நாகன் தன்னுடைய வயது மூப்பினால் சில நாட்கள் வேட்டையாடாமல் விட்டது. இப்போ தான் புதிய தலைமையை கொடுத்து வேட்டைக்கு புறப்படுறாங்க. வழிபாடெல்லாம் முடித்து வில்விழாலாம் எடுத்து அதே மாதிரி இப்படி கிளம்புறாங்க. அப்படியே சொன்னார், மீளி வேடர் நீடு கூட்டம்னார். வேடருக்கு சொல்லும் பொழுது எண்ணில்லாத வேடர்னு சொன்ன சேக்கிழார் 4வது வரியில் சொல்கிறாரு மீளி வேடர் அப்படின்னா மீள் அப்படின்னா வலிமைன்னு. வலிமையுடைய வேடர் நீண்ட கூட்டம் திண்ணனார் கூட எழுந்தது. ஒரு கூட்டமாக கிளம்புனாங்க. வன் தொடர் பிணித்த பாசம் வன்கை மல்லர் கொள்ளவே வென்றி மங்கை வேடர் வில்லின் மீது மேவு பாதமுன் சென்று நீளும் ஆறு போழ்வ செய்ய நாவின் வாயவாய் ஒன்றோடொன்று நேர்படாமல் ஓடு நாய்கள் மாடெல்லாம். வேடர் கூட்டம் மட்டும்தான் போகுதானுங்க. அவங்களுக்கு முன்னால நாய் அவங்களை இழுத்துட்டு போகுது. வேட்டை நாய்கள்னு முதையே பார்த்தோம். இந்த நாய்களை பாசம் என்ற கயிறினால் கட்டி பிடிச்சிட்டு போவாங்க. எங்கே போய் அந்த கயிறை அவுத்து விடுவாங்க? விலங்குகள்லாம் அந்தந்த பதுங்கிடத்திலிருந்து வெளியே வரும் பொழுது இந்த விலங்குகள் தப்பிச்சு செல்லாமல் இந்த நாய்கள் துரத்தி சென்று அதையெல்லாம் தாக்கும். அதுக்காக பழகி வச்ச அந்த வேட்டை நாய்கள். இதை தான் இந்த பாடலை சொல்கிறாரு. வன் தொடர் பிணித்த பாசம். பாசம்னா கயிறு, தொடர் சங்கிலி. சங்கிலி, அந்த சங்கிலியிலிருந்து ஒரு கயிறை போட்டு பெரிய கயிறு தங்க கையில் பிடிச்சிருக்கிறாங்க வேடர்கள். கழுத்தில் சங்கிலி, சங்கிலியிலிருந்து கயிறு, அதான் வன் தொடர். இந்த வலிமையான சங்கிலி கழுத்தில், அந்த சங்கிலியிலிருந்து சங்கிலியை பிணித்த பாசம். சங்கிலியில் ஒரு கயிறு கட்டி அப்படியே பிடிச்சிருக்கிறாங்க. ஏன்? இந்த வன்கை மல்லர் கொள்ளவே அர்த்தம். இடத்துல வன்தொடர் பிணித்த நாய்கள் அப்படின்னு நாம் வருவிச்சுக்கணும். வன்தொடர் பிணித்த பாசம் வன்கை மல்லர் கொள்ளவே. பின்னால் தான் நாயின்னு சொல்கிறார். இந்த நாய்களுக்கு என்ன சங்கிலி போட்டு கயிறை பிடிச்சிருக்கிறாங்கிறத முதல் வரியில் சொல்கிறாரு. ஏன் பிடிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த வேட்டை நாய்கள் ரொம்ப கொடுமையானது, கோபமுடையது. அதை விலங்குகளுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் தீங்கு செய்யக்கூடியது. அதனால் அவற்றை உரிய காலத்தில் உரிய அந்த வளர்ப்பவர் தான், அவருடைய மேற்பார்வையில் தான் அந்த வேட்டை நாய் இருக்கணும். இல்லைன்னா தீங்கு விளைவிச்சிடும், யாருக்கும் அடங்காது. அதனால் வேட்டைக்குரிய காலத்தை தவிர மற்ற காலத்துலலாம் அந்த நாய் என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு தான் வன் தொடர் பிணித்த பாசம். ஏன்? சன்னமாக ஏதாவது கயிறெல்லாம் போட்டு சும்மா கட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்க, அதை அறுத்துட்டு ஓடிடும். அவ்வளவுக்கு கோபமுடையதுங்கிறதுனால வன்தொடர் பிணித்த பாசம். அந்த பாசத்தை, கயிறை, வன் கை அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமையுடைய கையை உடைய வீரர்கள், மல்லர்கள், வேடர்கள் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே கையில் கயிறை பிடிச்சிக்கிட்டாங்க. வேட்டை நாய்கள் போகுது. வென்றி மங்கை. அப்போ மல்லர் வன்கை கொள்ள. இப்போ மல்லர்கள் தங்களுடைய வலிமையான கைகளிலே நாய் கழுற்றில் கட்டப்பட்ட சங்கிலியில் பிணித்த அந்த கயிறை, பாசம் என்ற கயிறை அப்படியே மல்லர்கள் கையில் கொண்டார்கள். ஏன்? அது பாட்டுக்கு கண்ட மாதிரி ஓடும். அதை கட்டுப்படுத்துவதற்காக கயிறை பிடிச்சி இந்த பக்கம்தான் போகணும்னு செலுத்துவதற்காக இப்படி பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒழுங்கின்றி பலபுறமும் ஓடக்கூடிய நாயை ஒழுங்குபடுத்துவதற்காக மல்லர் பாசத்தை தங்களுடைய கையில் கொண்டிருந்தார்.
அடுத்து வென்றி மங்கை வேடர்வில்லின் மீது மேவு பாதம். அடுத்து அருமையாக சொன்னார், வென்றி மங்கை, வெற்றிக்கு அதிதெய்வமாக இருக்கக்கூடிய திருமகள் லக்குமி. இப்போது லட்சுமி அப்படின்னு சொன்னால் எத்தனை லட்சுமிங்க? அஷ்டலட்சுமின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அது ஒன்றும் நம்ம சொல்ல வேணாம். அஷ்டலட்சுமி உண்டு, 8 லக்குமிகள் உண்டு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்குமி. தனம்னா தனலட்சுமி, செல்வம்னா செல்வலட்சுமி, இப்படி. அது மாதிரி இது வெற்றிக்குரிய லட்சுமி விஜயலட்சுமி, விஜயம் வெற்றி. அப்படி வெற்றி மங்கையின் பாதம் சொல்றார், வில்லின் மீது பாதம் முன்மேவ. விஜயலட்சுமி, வெற்றிக்கு அதிதெய்வமாகிய விஜயலட்சுமியினுடைய பாதம் வேடர் வில்லின் மீது மேவுகிறதுங்கிறார். அப்ப வெற்றி என்பது அவர்கள் வில்லின் மீது தங்கிவிட்டது அப்படிங்கிற குறிப்பு. அதனால வில்லினை பூட்டி குறிவைத்து இவர்கள் விடக்கூடிய அம்பு குறி தவறாது, நேராக அந்த இலக்கை சென்று அடைந்து அவர்கள் எதற்காக அந்த அம்பை எய்தார்களோ அதன் பயனை நிச்சயம் தரும். அதனால் இந்த நீண்ட மெல்லியவான எப்படிங்க இந்த பாதத்தை சொன்னார் அப்படின்னா, வென்றி மங்கை வேடர்வில்லின் மீது மேவு பாதமுன் சென்று நீளும் ஆறு போல்வ செய்யனாவின் வாயவாய். இந்த நாய்கள் போகிறப்ப எப்படி போகும்? அப்படியே இந்த நாக்கு இருக்குது பாருங்க, நாக்கு அப்படியே வாய்க்கு வெளியில் வந்து தொங்கும். அப்படியே அந்த நாக்கினுடைய நிறம் எப்படி இருக்கு? அப்படியே சிவையேன்னு இருக்கும். அதை சேக்கிழார் சொல்கிறாரு, இப்படி வில்லில் வெற்றி தங்கியிருக்குதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? இந்த நாய் வேகமாக ஓடுதே, அப்போ அது வாயிலிருந்து அது தொங்க விடப்பட்ட நாக்கு இருக்குது பாருங்க, அந்த வெற்றி மங்கையின் பாதங்கள் போல இருக்குது. இது அந்த நாயினுடைய வாயில் இருக்கக்கூடிய நா. அதனால் அது மெய் உருவம் என்று சொல்லக்கூடிய ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் நாயின்னு நினச்சிக்காதீங்க. இது வெற்றி மங்கையின் பாதம் வில்லின் மீது தங்கக்கூடிய குறிப்பை வேட்டை நாய்கள் வாயிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நீண்ட மெல்லிய நாக்கள் வெற்றி மங்கையின் பாதங்கள் போல்வன. அப்படிப்பட்ட வேட்டை நாய்கள் ஒன்றோடொன்று நேர்படாமல் ஓடு நாய்கள் மாடெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றோடொன்று நேர்படாமல் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதா இல்லை. வேடர்களும் பலர், அவங்க கையில் கயிறு பிடிச்சி செலுத்தக்கூடிய நாய்களும் பல. அதனால் எல்லாரும் நாய்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் ஒன்றோடொன்று அப்படியே நேர்படாமல் ஓடும் நாய்கள் மாடெல்லாம். வேடர் கூட்டத்துக்கு பக்கத்தில் நாய்களும் ஓடுகின்றன. வேடர்கள் கையில் பற்றி இருந்த நாய்களும் அவங்களுக்கு பக்கத்துலேயே அதுவும் வேகமாக ஓடுது. வேடர் கூட்டம் மிக்கு மேல் எழுந்தது, ஓடு நாய்கள் மாடெல்லாம் சென்றது. போர்வளை சிலை தொழில் புறத்திலே விளைப்ப அச்சார்வளை தொடக்கறுக்க ஏகும் ஐயர் தம் முன்னே கார்வளை படுத்த குன்று காணமாவளை கணீள் வார்வளை திறம் சுமந்து வந்த வெற்பர் முந்தினர். அப்படியே இப்ப இவங்க போவது வேட்டை. இதை சேக்கிழார் பெருமான் சொன்னாரு, போர் வளை சிலை தொழில். இவங்க செய்வது என்னது? சிலை தொழில், வில் தொழில். வில் தொழில் என்று இவர்கள் செய்வது போர். இதுவும் ஒரு போர் போல, அதாவது போருக்குரிய வலை தொழிலையும் வில் தொழிலையும் புறத்திலே செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ போருக்குரியது, இங்கே போர் என்பது வேட்டை. வலை சிலை தொழில் அப்படின்னா வலையை கையில் வச்சிருக்கிறாங்க. முதல்ல வில்லு, வேட்டை நாய்கள், அடுத்தது வலை. 3வது பாட்டில் சொல்லும் பொழுது வலைகளை சொல்கிறார். அப்போ இந்த போருக்குரியது என்னென்ன அப்படின்னா வில்லு, வேட்டை நாய்கள், 3வது வலைகள். அப்போ வலையை கொண்டு காடும் மழையும் வளைத்து முதல்ல என்ன பண்ணுவாங்க?
முதல்ல வலையை போட்டு கட்டி வச்சிருவாங்க. விலங்குகள் தப்பிச்சு நம்ம பார்வையில் தப்பிச்சாலும் எப்படியும் இந்த வட்டத்தில் தான் இருக்க முடியும், தாண்டி போக முடியாது. ஏன், அதுக்கு நீண்ட வலைகள் அப்படின்னு நம்ம முன்னையே பார்த்தோம். இப்படி மிகப்பெரிய வலைகளை கட்டி வச்சிருவாங்க. அதன் பிறகு பதுங்கு இடத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் வெளிவருமாறு செய்வார்கள். இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்ல போகிறார் சேக்கிழார். அதன் பிறகு தான் அம்பு எய்துவாங்க. இப்போ இதெல்லாம் ஆயத்தம். முதல்ல எடுத்த உடனே வில்லு எடுத்துக்கிட்டு அம்பை வச்சு உடனே போய் குறி பார்த்தெல்லாம் விடுறதில்ல. குறி பார்க்கறதுக்கு விலங்கு வரணுமே, விலங்கு வரணும் அப்படிங்கிறதுனால சும்மா போய் குறி பார்த்து விலங்கை வெளியில் வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும், அது பயந்து வரணும். வா வான்னு சொல்லி அது திறமையோட வலிமையோட வந்தால் வேட்டையாட முடியுமானா அது வேட்டையாடிடும், அடுத்து நம்மளை வேட்டையாடிடும். அதனால முதல்ல அந்த விலங்குக்கு என்ன பண்ணணும், ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். பயத்தை கொடுத்துட்டா மற்றதெல்லாம் ஈஸி. பயம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், தீர்ந்தே போச்சு உயிரே. பயத்தினாலேயே எத்தனையோ பேர் சாகுறாங்கன்னு பார்க்குறோம்ல. 3-4 வருஷத்துக்கு முன்னே அந்த கொரோனான்னு ஒன்று வந்து, இந்த கொரோனா நோயினால் செத்தவங்களை விட பயத்தில் செத்தவங்க அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன், இப்போ அந்த பயம் என்பது என்ன பண்ணோம், நம்ம உடம்பில் உள்ள ஆற்றலை பூரா என்ன பண்ணிடும், சாப்பிடும். அதனால தான் அப்பர் சாமி சொன்னார், ஒரு பதிகம் முழுக்க சொன்னார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. எதுவும் நம்மளை பயப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்க, அவன் திருவடி சிந்தையில் இருக்கிறவரெல்லாம் ஒன்றும் நம்மளை பயப்படுத்த முடியாது. நம்மளை பயமுறுத்துவதற்கு ஒன்றும் வர முடியாதுன்ட்டார். அதனால் இந்த வேடர்கள் செய்யக்கூடிய அந்த சிலை தொழில் அதை வரிசைப்படுத்தி சேக்கிழார் சொல்கிறார். இப்போ வலை சிலை தொழில், வலை கொண்டு வில்லினை வலையை கொண்டு கட்டணும், வில்லை கொண்டு அம்பு எய்துதல், இது ரெண்டும் அவங்களுடைய வேட்டை தொழில். அதனால் போர் வலை சிலை தொழில் புறத்திலே உழைப்ப, இப்போ ஊர்ப்புறத்திலே இந்த தொழிலை செய்வதற்காக இந்த சார் வலையை, அந்த சார்பாகிய வலையின் கட்டு நமக்கு இருக்குது, சார்வலை தொடக்கு. இந்த அருமையான 2வது வரி சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். புறத்திலே விலங்குகளை வேட்டையாடுவதற்காக இந்த வேடர்கள் கட்டக்கூடிய வலை போல சார்வழைக்கு தொடக்கு, அச்சார்வலை, அந்த சார் வலை அப்படின்னார். நமக்கும் ஒரு வலை உண்டு. நமக்கு வலைய போடுறவன் யாரு, உள்ள இருக்கிறானே இந்த பெருமான் தான். காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் அப்படின்னார் மணிவாசகர் இல்லையா. எதுக்குங்க அவர் வலை வீசுறாரு, அவர் ஒரு வேடர் தான். சிவபெருமான் யாரு, ஆமா, வேடுவனாய் கடு நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் அப்படின்னார் மணிவாசகர். அதனால சிவபெருமானு வேடரா இருந்தார். இப்போ இந்த வேடர்கள் காட்டில் இருக்கிற விலங்குகளை தங்கள் எல்லையிலிருந்து தப்பித்து போகாம வலையை கட்டுறாங்க. சரி, ஆனா நம்ம பெருமான் என்ன பண்றாரு, அனாதியாகிய பிறப்பு சார்பு அப்படிங்கிற வலையை கொடுக்கிறார் நமக்கு. அனாதி ஆகிய நமக்கு என்ன சொல்றாரு, ஒரு வலையில நம்மளை குச்சி வச்சிருக்கிறாரு. எது வலை, என் உடம்பு தான் எனக்கு வலை. இதை விட்டு என் உயிர் எங்கேயா போக முடியுமா, எங்கேயும் இந்த 5 தான் சுற்றி இருக்கணும். கண், மூக்கு, நாக்கு, காது, உடம்பு, இதுலேயே தான் என்ன பண்ணணும், இந்த வலைக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கணும். ஏன், ஆமாம், நான் செஞ்சு வச்சிருக்கிறேன்ல, அதனால் இந்த வலையை கொடுத்துருக்கிறார் சாமி, வலையை போட்டிருக்கிறார். நாம் நினச்சிக்கிட்டோம் எங்கேயும் நாம் எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னு. அதெல்லாம் எங்கேயுமே ஆக முடியாது. வலையை போட்டு தான் அனுப்பிச்சே இருக்கிறார் இந்த மண்ணுக்கு நம்மளை. இந்த உடம்பு தான் அனாதியாகிய பிறவி சார்பு அப்படிங்கிறதா இந்த இடத்துல அச்சார்வலை தொடக்கு அறுக்க ஏகும்
ஐயர். இந்த இடத்துல திண்ணனார் போகும் பொழுது சேக்கிழார் காமிக்கிறாரு. அதை எவ்வளவு சைவ சித்தாந்த நுட்பத்தில் சொல்றாரு பாருங்க. ஐயர் அப்படின்னா பெரியவர்னு அர்த்தம். இந்த இடத்துல திண்ணனார், திண்ணனாரை இந்த இடத்துல ஐயர் அப்படிங்கிறார். நம்ம பெரிய புராணத்தில் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஐயர் என்ற வார்த்தைக்கு பெரியவர் என்று பொருள். அதனால ஐயர் என்ற சொல் பிறப்பு மாத்திரையாக வருவதல்ல, சாதிக்குரிய பெயர் அல்ல. இங்கு குறிப்பது பெரியவர் என்ற பொருளில் குறிக்கப்படுகின்றது. அப்போ ஓடுகின்ற விலங்குகளை அகப்படுத்தி வேட்டையாடி பிடிப்பதற்கு அந்த சார்வலை தொடக்கை கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய பிறப்பை அறுப்பதற்காக சிவபெருமானும் நமக்கு ஒரு வலையை போட்டிருக்கிறான். இந்த வலைக்குள்ள இருந்து மறுபடியும் இந்த வலைக்குள்ள வராம அறுத்து எறிவதற்கு இந்த வலை தான் உதவும். அதனால திண்ணனார் போற வேட்டை ஞான வேட்டைன்னு முதலே சொல்லியாச்சு. அதனால நீங்க உலகில் இருக்கிற சாதாரண வேட்டை நினைக்காதீங்க. இங்க கொண்டு போற வலை எது தெரியுமா? இறைவன் நமக்கு போட்டிருக்கிற வலை மாதிரி. இந்த வலையில இருந்துதான் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் இந்த வலையில சிக்காம இருக்கக்கூடிய பிறவியை அறுத்தர முடியும். அதனால அச்சார்வலைக்கு தொடக்கு அறுக்க ஏகும் ஐயர் தம்முனே கார்வழை படுத்த குன்று காணமா வழைக்க. இப்போ கார்வளை படுத்த குன்று காணம். குன்றுனா மலை, காணம்னா காடு. மலையையும் காட்டையும் வளைத்து கட்டுகிறார்கள். இதுல அந்த வலையினால். அதனால இது வேட்டை காடு. காவல் செய்ய வலையால் வளைப்பதற்கு. கார்மேகம்னு முன்னையே சொன்னார். வலையால் வளைத்து சூழப்பட்டதுன்னு அர்த்தம். கார் கருத்த, இந்த வலைகள், கருத்த வலைகளை கொண்டு காடுகள், தாங்கள் வேட்டையாடக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்டையும் மலையையும் என்ன பண்ணாங்க? வளைத்து கட்டினாங்க, இந்த விலங்குகள் தப்பி செல்லாமல் இருப்பதற்கு. அப்போ மேகம் வலையால் வளைத்து சூழப்பட்டது போல இவங்க அந்த பகுதியை, எப்படி வானத்துல மேகம் கருத்து அப்படி சூழ்ந்திருப்பதோ அதுபோல இவர்களுடைய வலையும் அவர்கள் பகுதியை அப்படி சூழ்ந்திருக்கின்றது. குன்று காணம், குன்றும் அதை சார்ந்த காடும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் வேட்டை சூழலிருந்து தப்பி செல்லாமல் தடுப்பதற்காக வலையிட்டார்கள். நீள்வார் வலைத்திறம் சுமந்து வந்த விற்பர் முந்தின். அப்படி வளைத்து தப்பி செல்லாமல் விலங்குகளை அகப்படுத்துவதற்காக அதற்கு தேவையான நீண்ட வார் சிலைத்திறம், நீண்ட வார்களும் வலைகளும். கொடிய மிருகங்கள்லாம் தப்பி செல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வலிமையான வலைகள்லாம் வேணும்னு பார்த்துக்குவாங்க. ஒரு புலி சிக்குதுன்னா அதை அறுத்தெறிஞ்சிட்டு போயிடும் வலையை. அப்படின்னா அது தப்பி போகாமல் வலை வேணும்னா அது எவ்வளவு திண்மையாக வலிமையாக இருக்கணும். அதனால சொன்னார், நீள் வலை திறம் சுமந்து வந்து வெற்பர் முந்தினர். வலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மலை போன்ற வலிமையுடைய வேடர்கள்லாம் முந்தினார்கள். முதல்ல வில்லு, அதுக்கப்புறமேட்டு வேட்டை நாய்கள், அதன் பிறகு நீண்ட வார் வலைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு முந்தினார்கள். யாருக்கு முன்ன? வலை தொடக்கு அறுக்க ஏகும் ஐயர் தம் முன்னே. தன்னுடைய பிறவியை அறுத்தெறிவதற்காக போயிட்டு இருக்கிறாரே அந்த பெரியவர், அவரு கூட இவங்கெல்லாம் பல விலங்குகளை வேட்டையாடலான்னு நம்பி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் எதை அறுத்திருக்க போறாரு? பிறவியை அறுப்பதற்காக போயிட்டு இருக்கிறார். அவரு கூட இவங்கெல்லாம் வேட்டையாட போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அருமையா சொல்றார். நன்னிமா மறை குளங்கள் நாட என்றும் நீடும் அத்தன்னிலா அடம்பு கொன்றை தங்குவேணியார்த்தமை கண்ணில் நீடு பார்வை ஒன்று கொண்டு காணும் அன்பர் முன் எண்ணில் பார்வை கொண்டு வேடர் எம்மருங்கும் ஏகினர். அடுத்து அவங்க கையில பார்த்தா மான், கரடி,
புலி, குதிரை, இப்படி பல வகையான விலங்குகள் அது அதில் ஒவ்வொன்று வச்சிருக்கிறாங்க. பார்வை கொண்டு மருங்கும் ஏகினார் அப்படின்னா, பார்வை அப்படின்னா இந்த இடத்துல பார்வை விலங்குன்னு அர்த்தம். உதையே நாம் சொன்னோம், பார்வை விலங்குன்னா தாங்கள் பிடித்து பழக்கப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விலங்கு, தங்களுடைய ஏவல் படி செய்யக்கூடிய விலங்கு. ஏன் அதை முன்னால் அனுப்பி அந்த இனத்தை சார்ந்த விலங்குகள்லாம் இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக அவங்க பழகி வச்சிருக்கக்கூடிய விலங்கு தான் பார்வை விலங்கு. அதை தான் இந்த பாடலை சொல்கிறாரு, நன்னி மாமரை குளங்கள் நாட. நன்னி மாமரை குளங்கள் நாட, அதாவது மறைக்குளங்கள், குளங்கள்னா கூட்டம், மறைனா தேவர், தேவர் கூட்டங்கள் நன்னி நாட அப்படின்னு அர்த்தம். மா மறைக்குளங்கள் நன்னி நாட, வேதத்தின் பல சாகை தொகுதிகள் நன்னி நாட வந்து தேடுதான். எது? வேதங்கள் ஐயா என ஓங்கினார். அதான் இங்கே சேக்கிழார் சொல்றாரு, வேதத்தில் இருக்கக்கூடிய பல சாகை தொகுதிகள் தேடும் அத்துறையிலே பொருந்தி நாட, வேதங்கள்லாம் தேடுகின்றது. அத்தன்னிலா அடம்பு கொன்றை தங்கு வேணியார்த்தமை. ஆனால் என்றும் நீடும் அப்படின்னார், என்றும் நீடும் வேணியார். இந்த வேணியார் அப்படின்னா யாரு? சடையன் அப்படின்னு பேர். வேணினா சடை, வேணியார் அப்படின்னா சடையார். அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்கள்பர் மணிவாசகர். இப்போ வேணியார் அப்படின்னா சிவபெருமானுக்குரிய பெயர். அவருக்கு மட்டும்தான் சடையன்னு பேர். சடையாய் விடையாய் ஆனசமதரி, ஏப்பா இந்த பொண்ணு அழுவுதே, சடையாயின்னு அழுவுது, புலம்புது, விடையாயின்னு அழுவுதே, உன் காதில் விழலையாப்பா அப்படிங்கிற. அது மாதிரி இந்த இடத்துல வேணியார்தமை அப்படின்னா இறைவனை, அப்படி குளிர்ந்த சந்திரனை, கொன்றை அணிந்த சடையிலே குளிர்ந்த சந்திரன் தங்கக்கூடிய இந்த சடை கோலத்தை காமிக்கிறார். வேதங்கள் எல்லாம் தேடினாலும் கிடைத்தற்கு அரிய பெருமான் தன்னுடைய சடையிலே கொன்றையையும் குளிர்ந்த சந்திரனையும் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் தமை கண்ணில் நீடு பார்வை ஒன்று கொண்டு காணும் அன்பர். இவர் கூட இத்தனை பார்வை விலங்குகளை கொண்டுட்டு போறாங்களே இந்த வேடர் கூட்டம், இந்த விலங்கு அது இனம் பார்த்து வர்றது இருக்கட்டும், இவங்களுக்கு முன்னால போறாரு இவங்க தலைவர் ஐயர், ஆண் ஏறு சிங்கம் போல போறாரு. அவர் யார் தெரியுமா? அவர் இவங்க நினைக்கிற மாதிரி விலங்குகளை பார்த்து வேட்டையாடையா போறாரு. அவர் யாரை பார்க்க போறாரு? வேணியார் தமை காணும் அன்பர். திண்ணனார் எதுக்கு போறாரு? சடையப்பனை காண போறாரு. சடை குடுமித்தேவர். வேணியார் அப்படின்னா இங்க யாரை குறிக்கிறாரு? குடிமித்தேவரை காண பார்வை விலங்கு போல இவரு போறாரு. இவரு கூட ஏனைய விலங்குகளை பிடிக்கிறதுக்கு பார்வை விலங்குகளை கொண்டு வேடர்கள் போறாங்கன்னு அருமையா சொன்னார். வலைக்கு சொல்லும் பொழுது பிறவிங்கிற வலையை அறுத்தரிக்க போற பெரியவர்னாரு திண்ணனார. இப்ப சொல்றப்ப என்ன சொல்றாரு? வேணியார்ங்கிற சிவபெருமானை ஒன்று பார்வை கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை காண்பதற்காக மட்டுமே பார்வையை கொண்டு. ஏன்? அவர் பார்த்த பார்வை மாதிரி யாரும் இதுவரையிலும் பார்க்கல. ஏன்? அவர் தான் பார்த்த உடனே கண்ணை பேத்து அப்பினார். நாம் அப்பிருப்போமா? நினச்சி பாருங்க. அதுதான் பார்வைங்கிறதுக்கு அர்த்தம். அவர் பார்த்த உடனே என்ன நினைச்சாரு? இந்த ஊரு நீக்க வேண்டும் நினைச்சார். அதை நினைச்ச உடனே அவர் சிலதெல்லாம் பண்ணினாரு. ஆனால் குருதி நிக்கலனுடன் என்ன பண்ணாரு?
ஊனுக்கு ஊன் என்பது நினைவுக்கு வந்தது, கண்ணை பேர்த்தார். இதுதான் பார்வை. சிவபெருமானையே பார்க்கக்கூடியது அன்றி வேறொன்றையும் காணாத. வேறொன்றுனா, நான் திண்ணன், நான் இந்த வேடர் கூட்டத்துக்கு தலைவன், என் கூட 2 பேர் வந்திருக்கிறாங்க, கீழே வேற வேட்டையாடிய பன்றி வேற ரெடியாக சமைச்சிருக்குது, அதை சாப்பிட போகணும், அதுக்கப்புறம் நாம் வீட்டுக்கு போகணும், அப்புறம் இது வேடர் கூட்டத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு வேறு ஒன்றையும் காணாதவர். அவர் பார்த்தது பூரா குடிமித்தேவர் தான். அவருக்கு தீங்கு வந்துடக்கூடாது, அவர் பசியோடு இருக்கக்கூடாது. 2 தான். 2 கண்ணுலையும் அவர் பார்த்த பார்வை எது? ஒன்று, அவருக்கு பசியை நீக்கணும், ஐயோ அவர் பசியோடு இருப்பார். இன்னொரு கண்ணு, எந்த கொடிய விலங்குனாலையும் அவருக்கு தீங்கு நடந்துடக்கூடாது. நினச்சி பாருங்க, யாருக்கு இந்த அன்பு வரும்? ஒரு குழந்தை ஒரு நடுக்காட்டில் விட்ட தாய்க்கு தான் வரும். ஐயோ இந்த குழந்தை ஏதாவது விலங்கு வந்து ஒன்றுமே தெரியாதே இந்த குழந்தை. ஆனால் இந்த அன்பு தான் கண்ணப்பனாருடைய பார்வை. அதான் இந்த இடத்துல சேக்கிழார் அருமையாக சொன்னார், வேணியாதமை கண்ணில் நீடு பார்வை ஒன்று கொண்டு காணும் அன்பர் முன். இது நீடு பார்வை. எல்லாத்துக்கும் பார்வை, அந்த பார்வை வருதா? வரலையே, வரமாட்டேக்குதே. சரிங்க, அவ்வளோதான், வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, பிரசாதம் வாங்கினோமா, வீட்டுக்கு கிளம்பணுமா, அவ்வளோதான். வந்ததுக்காக ஏதாவது வந்ததெல்லாம் கேட்டோமா? முதல்ல சாமிகிட்ட என்ன கேட்கணும்னு வந்தோமோ அதெல்லாம் கேட்டோமா? அதுதான் நமக்கு. இந்த நீடு பார்வை ஏன் நமக்கு இல்லை? அவருக்கு இருந்தது நீடு பார்வை. என்ன நீடு? முற்பிறவியிலிருந்து இப்போ நீடி வந்திருக்கிற பார்வை. இப்போ என்ன அர்த்தம்னா, முற்பிறவியில் செஞ்ச தவம் இருந்ததுனால சிவபெருமானை பார்த்த உடனே உள்ளத்தில் அன்பானது நிறைந்தது. நமக்கு நிறையணும்னா நாமளும் தவம் செய்யணும். தவம் செஞ்சால் நமக்கும் பார்த்த உடனே ஐயோ சாமி, எற்றான் தனியே இருந்தா எம்பிரானே. சுந்தரர் போய் பார்க்குறார், கோடிக்கரையில் போய் பார்க்குறார். அங்கே போய் சாமி கடற்கரை ஓரத்தில், அங்கே யாருமே கிடையாது. அங்கே போய் இருக்கிறார். சுற்றி முற்றியும் பார்த்தா ஒருத்தரும் கிடையாது, கடல் தான். கடலை தாண்டி பார்த்தா இவர் ஒன்று தான், ஊரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே போய் சாமியை பார்த்து கேட்குறாரு, ஐயோ சாமி, ஏப்பா இப்படி தனியாக இருக்கிற நீ அப்படின்னு நம்பி ஆரூரர் கேட்குறார். அவருக்கு முற்பிறவி தவம் இருந்ததுனால சாமியை போய் பார்த்து, நானும் தான் 100 கோயிலுக்கு போயாச்சு, என்னைக்காவது சாமியை பார்த்து சாமி தனியாக இருக்கிறையேன்னு கேட்டிருக்கிறேன்னா என்ன? இல்லையே. தவம் இருந்தால் தானே அந்த அன்பு வரும். ஐயோ சாமி தனியாக இருக்கிறாரு, சாமி அழுக்கு வெட்டி கட்டிகிட்டு இருக்கிறாரு, சாமிக்கு தண்ணி ஊற்றலையே, சாமிக்கு பொட்டு வைக்கலையே, சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலையே, ஐயோ ஒரு கோயில் ஒட்டடையாக இருக்குதே, இப்படி குப்பை இருக்குதே அப்படின்னு அந்த பார்வை எப்போ வரும்? அவன் மேலே அன்பு இருந்தால் மட்டும்தான் வரும். நம்ம குழந்தை அழுக்காக இருந்தா கடக்கட்டும் போ, இல்லை 4 நாள் கழித்து ஊற்றிக்கலாம் தண்ணி அப்படின்னு விட்டுருவோமா என்ன? ஐயோ இந்த அழுக்கு குழம்பைக்கு ஆகாதே, உடம்புல வேறெல்லாம் அந்த அழுக்குனால வேறு தொந்தரவுலாம் வந்துடுமே அப்படின்னு எப்படி நினைக்கிறோம்? ஏன்? அன்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். அது மேலே அவன் மேலேயே அன்பு வரணும். அதான் இந்த புராணம் சொல்கிறது, அன்பு தான் இங்கே முக்கியம். அதனால் நீடு பார்வை முச்சை தவத்தினால் இப்பிறப்பிலும் வந்து நீடியது. இன்றைக்கி திருநீர் பூசிட்டிங்க இந்த பிறவியிலனா, அடுத்த பிறவியில் நிச்சயம் பெருமான் அந்த தவத்தை நீட்டி கொண்டாந்து நம்ம கையில் கொடுத்துருவார், மறந்துடாது. நான் இப்போ எம்பிபிஎஸ்சி எம்ஃபில்லு என்ன வேணாலும் படிக்கலாம், அது இந்த உடம்பு இருக்கிறவர்களும் தான் உதவும். சரிங்களா? இந்த உடம்பு இருக்கிறப்பே உதவாமல் போகிறதும் உண்டு இல்லையா? அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு அப்படின்னா நம்ம அறிவில் என்ன ஆகுது? தேய்மானம் ஆக ஆக என்ன ஆகுது? அப்படியே நாம் மறதி வருது. அப்போ இந்த படிப்பாவது ஒன்றாவது எல்லாம் மறந்து போயிடுது. ஆனால் நம்ம அருளியல் என்ற நிலையில் நாம் முறையாக பெருமான் குருநாதனாக வந்து உபதேசித்து அஞ்செழுத்து மந்திரத்தை பெற்று அவன் திருநாமத்தை சொல்லி திருநீர் அணிந்து சரியை கிரியை யோகம் என்ற நெறியில் நாம் செய்யக்கூடிய தவம்
அடுத்த பிறவிக்கும் நீடி வரும். அதுதான் நாம் சேர்க்கிற சொத்து, நாம் வைக்கிற டெபாசிட் எது, அதுதான். அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் வைங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய டெபாசிட் என்ன, தினமும் அவனுக்கு ஒரு பூவும் நீரும், பெருமான அன்போட ஒரு சொம்பு நீர் விட்டு ஒரு பூவை வச்சு அவனை வாயார மனம் மொழி மெய்ன்னு சொல்லக்கூடிய 3 கரணங்களினாலும் எனக்கு அன்பு வரட்டுங்க நான் செஞ்சுக்கிறேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் உயிர் போகிறவர்களும் வராது அன்பு. இது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அன்பு வரும். செய்ய செய்ய தான் அன்பு வரும். இல்லைன்னா சும்மாலாம் அன்பு வராது. எனக்கு சாமி மேலே அன்பு இருக்குதுங்க, எனக்கு தெரியுங்க, நான் பண்ணிடுறேங்க அப்படிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா சொல்லிகிட்டே தான் இருக்கலாம். ஆனால் அது செயல், கிரியை, செயல் அப்படின்னு வரணும். வரும் பொழுது தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பு உள்ளத்தில் வளரும். அந்த அன்பு தான் இப்போ கண்ணப்பனாருக்குரிய அன்பு. எப்படி முற்பிறவியில் செய்த அந்த தவம், அவர் செலுத்திய அன்பு இப்போ அப்படியே வந்திருக்குது. இப்போ அதனால் இவருடைய பார்வை நீடு பார்வை, ஒரே பார்வை, ஒருவனையே காணக்கூடிய பார்வை. யார் ஒருத்தன், வேணியார் தமை காணும் நீடு பார்வை கொண்டு அன்பர் முன் செல்ல. அவர் குடிமித்தேவரை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கிறார். இவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, சிங்கம் புலியெல்லாம் வேட்டையாட போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு அதற்குரிய விலங்குகளை எல்லாம் கொண்டுக்கிட்டு எண்ணில் பார்வை கொண்டு, எண்ணில்லாத பார்வை. நீங்கள் இன்னும் அருமையாக சேக்கிழார் பெருமான் பார்வைக்கு சொன்னார், பார்வை ஒன்று அப்படின்னு இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அவருக்கு ஒரு பார்வை தான் இருந்துச்சு. ஒரு பார்வை கொண்டு பார்த்தார். ஏன், ஒரு கண்ணை பேத்து அப்பிட்டார், அடுத்த கண்ணில் குருதி வருது. இப்போ அந்த கண்ணுக்கும் இன்னொரு கண்ணு என்கிட்ட இருக்குதுன்னு மகிழ்றார். ஒன்றும் குறையில்லை, இன்னொரு கண்ணு இருக்குது, பெயர்த்து அப்பா போகிறேன்னு மகிழ்றார். ஆனால் பெயர்த்து அப்புறத்துக்கு இந்த கண்ணை பேத்துட்டா எப்படி தெரியும் அப்படிங்கிற நிலையில் சொல்கிறார் பாருங்க. வழக்கண்ணை போழ்ந்து இறைவன் கண்ணிலே அப்பி விட்டார், மீதி இருக்கிறது இடக்கண். அந்த இடக்கண் ஒன்றின் நீடிய பார்வை. அந்த கண்ணை பெயர்க்க போறப்பதான் சாமி சொன்னாரு, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. அந்த இடக்கண் ஒரு கண்ணினால் பார்த்த பார்வை, இறைவன் வந்துட்டார். 2 கண்ணால் பார்த்தப்ப வந்தாரா, இருந்தாருங்க, வரல. ஆனால் ஒரு கண்ணில் பார்த்தப்ப வந்துட்டார். அதுதான் ஒரு பார்வை அப்படின்னு இந்த இடத்துல நுட்பமாக சொல்கிறார் சேக்கிழார். பார்வை ஒன்றே. எத்தனையோ திரைப்பட பாடலாம் பார்க்குறேன், அந்த பார்வை அது வேற பார்வை, இதுதான் கண்ணப்பருடைய பார்வை. பார்வை ஒன்றே போதுமே அப்படின்லாம் படம் பார்க்குறோம், பாடெல்லாம் பாடுறோம். நமக்கு அந்த ஒன்றே போதுங்கிற பார்வை எது, பட்டியம்பெருமான பார்க்குற பார்வையா, அந்த பார்வையாக தான் இருக்கணும். அதுக்கு இன்னும் நீங்கள் ஆழ்ந்து போனீங்கன்னா பார்க்குற பார்வையிலையெல்லாம் பட்டியம்பெருமான பார்க்கணும்னு அர்த்தம். இருநிலனாய் தீயாகி நீருமாகி எழுஞ்சுடராய் எம் அடிகள் நின்றவாறு இருக்கிறது யாரு, பழத்தில் இன்சுவையாய் அவன் தான் இருக்கிறான். பழத்தை ஐயா என்ன அருமையாக இருக்குது, இந்த சுவை யாரு, காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள். சுவை மட்டும் இல்லை, நாம் சுவைக்குதுன்னு சொல்கிறோமே, எப்படி சொல்கிறான், நாக்கில் இருந்து அவன் அறிந்து நமக்கு அறிவிக்கங்காட்டியும் தான் என்ன சொல்கிறான், சுவைக்குதுங்கிறான். சுவையும் அவன்தான், சுவைக்குங்கிற உணர்வும் அவன்தான், சுவை தரக்கூடிய பழமும் அவன்தான், பழத்துக்கு முன்னே இருக்கிற காயும் அவன்தான். அந்த பார்வை தான் இந்த இடத்துல நீடு பார்வை ஒன்று அப்படின்னார். அதனால் அந்த திண்ணனார் குடிமித்தேவரை பார்ப்பதற்காக போறாரு, தன் பிறவிங்கிற வலையை அறுப்பதற்காக போறாரு. அவரு முன்னால கணக்கில்லாத பார்வை விலங்குகளை கொண்டு வேடர்கள் சுற்றி சூழ்ந்து எம்மருங்கும் ஏகினார். கோடு முன்பொழிக்கவும் குருகன் கண் ஆகுழிக்கவும்
கோடு முன்பு ஒழிக்கவும் குறுங்கண் ஆகுழிக்கவும் மாடு சென்றிசைப்பவும் மருங்கு பம்பை கொட்டவும் சேடு கொண்ட கைவிழி சிறந்த ஓசை செல்லவும் காடு கொண்டு எழுந்த வேடு கைவளைந்து சென்றதே. அப்படியே அந்த வேகம் கோடு முன்பொழிக்கவும். இப்ப அவங்க அடுத்ததா என்ன வச்சிருக்கிறாங்க? வலை இருந்தது, வில் இருந்தது, பார்வை விலங்கு இருந்தது. போதுமா? வேட்டை ஆடிடலாமா? அதுக்கு முன்ன என்ன வேணும்? என்ன? கோடு, குறுங்கண் ஆகுழி, பம்பை, இதையெல்லாம் கொண்டு ஓசை எழுப்புகிறார்கள். இந்த இடத்துல சொல்றாரு கோடு. அந்த வேட்டையை மேற்கொள்ள புறப்பட்ட கூட்டம் காட்டினை அணுகி காட்டுக்குள்ள போறதுக்கு முன்ன என்ன பண்றாங்க? வேட்டையை தொடங்குறாங்க. வேட்டையை தொடங்குறதுக்கு முன்ன செய்யக்கூடிய செய்கை இந்த பாட்டில் சொல்றார். வேட்டைக்கு கொண்டு போனதெல்லாம் சொல்லியாச்சு. வேட்டை தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆரம்பிக்கலாம், நாம வேட்டையாடக்கூடிய பகுதி வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க? இசைக்கருவிகள்லாம் முழக்கிறாங்க. அதான் இங்க சொல்றாரு கோடு முன்பு ஒழிக்க. கொம்புகள், தாரைன்னு சொல்லுவோம், கொம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் இசைக்கிறாங்க. அப்படியே பயங்கரமான சத்தம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா விலங்குகளை அச்சமுற செய்வதற்கு. அதே பயங்கரமாக சத்தம் போடும். அதுக்கு மேலே சத்தத்தை இவங்க எழுப்புறாங்க. சத்தம் போட்ட உடனே ஏதோ யானை தான் பிளிர்தாட்டுக்குதுன்னு உள்ளே இருக்கிற விலங்கெல்லாம் பயந்து வெளியில் வரும். அது பயத்தினால் வெளியே வருவதற்காக முதல்ல கோடு முன்பு ஒழிக்க, கொம்புகள் முதலியவற்றை ஒழித்தல். குறுங்கண் ஆகுழிக்கவும், குறுகிய மேற்பரப்பை கொண்ட தொகுதி உடையது அப்படின்னு அர்த்தம். குறுகிய மேற்பரப்பை கொண்ட பறை வகை, இந்த பறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் கருவி, இந்த பறையை ஏந்தி பறையை இசைக்கிறார்கள், முழக்குகிறார்கள். அப்ப முதல்ல கொம்பு அப்படின்னு ஒழிக்கிறார்கள். பறை என்று சொல்லக்கூடிய அந்த பறை கருவிகளை ஒரு கூட்டம் வாசிக்குது. மாடு அப்படின்னா பக்கம், குளம்னா கூட்டம், குறுங்கண் ஆகுழினா பறை இசைக்கருவியை ஒரு கூட்டம், வேடுவர் கூட்டம் காட்டுக்கு பக்கத்தில் உள்ள போவரப்ப வாசிக்கிறாங்க. மாடு சென்று இசைப்பவும், பக்கம் சென்று இசைக்கிறார்கள். மருங்கு பம்பை கொட்டவும். இப்ப இசைப்பவரது செல்லுதலை அந்த இசைக்கருவி மேல சேர்த்து ஏற்றி சொல்றார் சேக்கிழார் பெருமான். சொல்றார் மாடு சென்று இசைப்பவும் மருங்கு பம்பை கொட்டவும். இது என்ன அப்படின்னா ஒரு கொம்பு தாரைய அது ஒலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இவன் ஊதுறதுனால ஒலிக்குது. ஆகுழி குளம் இசைப்பவும் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? வேடர்கள் இசைக்கிறதுனால சத்தம். மருங்கு பம்பை கொட்டவும், பம்பை கொட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேடர்கள் கொட்டுகிறார்கள்னு அர்த்தம். இதெல்லாம் சேக்கிழார் அந்த இசைக்கருவி மேலே ஏற்றி சொல்லிட்டார். பம்பையை கொட்டினார்கள், கொம்பு ஒலிக்க செய்தார்கள், பறைகளை இசைக்க செய்தார்கள். பம்பை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இருமுகமுடைய வாத்தியம். இதெல்லாம் ஒலிக்க செய்தார்கள். சேடு கொண்ட கைவிழி சிறந்த ஓசை செல்லவும். அடுத்தது சேடு கொண்ட கை. சேடுனா கூட்டம்னு அர்த்தம். குளம்னாலும் கூட்டம், சேடுனாலும் கூட்டம். சேடு கொண்ட கை, ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? சேர்ந்து அநேக வேடர்கள் சேர்ந்து கைவிழி ஓசை செய்கிறார்கள். ஒரு கூட்டமா சேர்ந்து கை கொட்டுதல்னு அர்த்தம். கைவிழி ஓசை, நல்லா அப்படி கை தட்டினா எப்படி இருக்குங்க அந்த சத்தம்? ஒரு கூட்டமா சேர்ந்து கை தட்டும் பொழுது அது கண்ணா பின்னான்னு தட்டுறதில்ல, கைவிழி ஓசை. எப்படின்னு சொல்றாரு பாருங்க, சேடு கொண்ட கைவிழி சிறந்த ஓசைனார். ஒரே மாதிரி கை தட்டுறது, ஒரே மாதிரி கை தட்டக்கூடிய வேட்டைக்கலையில் சிறந்த பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய வேடர்கள், பயிற்சி பெற்ற அந்த வேடர்கள்லாம் ஒன்று கூடி ஒரே காலத்தில் ஒரே மாதிரி ஓசை தரும் வகையில் கைகளினால் சத்தம் எழுப்பினார்கள். அப்ப இந்த கொம்பு,
பறை பம்பையை விட இவங்க கை கொட்டன ஓசை எப்படி இருந்தது? ஓசை செல்லவும் ஒலித்தல் கொம்பு ஒலித்தலை காட்டிலும், குறுங்கன் ஆகலிக்குளம் இசைப்பதை காட்டிலும், மருங்கு பம்பை கொட்டுவதை காட்டிலும் வேடர்களுடைய கை சிறந்த ஓசை மிக்கு சென்றது. காட்டுக்குள்ள அந்த சத்தம் இதெல்லாம் முந்திக்கிட்டு போச்சான். கொம்பு ஓசை ஒலித்தலையும் பறை ஓசை இசைத்தலையும் பம்பை ஓசையையும் மீறி உன்னால போய் செல்லுதான். காடு கொண்டு எழுந்த வேடு கைவளைந்து சென்றதே. ஆக கைத்தட்டுதல் என்பது அவங்க வேட்டை தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த ஓசைகள்லாம் எழுப்புவது அவங்க தொழிலினுடைய முறை. நாம் ஒரு தொழிலை செய்யறதுக்கு நமக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு வச்சுருக்கிறோமாலே, இதெல்லாம் செய்யணும். முதல்ல ஒரு நெசவு நெய்யணும்னா என்ன பண்ணோம்? முதல்ல பாவை தோயணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் சீர் பண்ணணும், அப்புறம் அதெல்லாம் புனி எடுக்கணும், அப்புறம் ஒழுங்கு பெற சுற்றணும், அதுக்கு ஊடைக்கு நூலை வாங்கி அதை ஒழுங்காக பண்ணி அதை ஒரு போனியில் சுற்றணும், அதை அப்புறம் தாராக இழைக்கணும், அதை நாடாவில் போட்டு நெய்யணும், அப்போ தான் துணி. இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர், நம்ம தொழிலுக்கு அதுதான் ப்ரொசீஜர். பாவு தோயறதுலேருந்து நாடாவில் போட்டு நெய்யறது, அப்போ தான் துணி, வேட்டி துண்டு சேலை இதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி வேடர்களுடைய தொழில் ஆரம்பிக்கிறாங்களே அதுக்குரிய முறை இதெல்லாம். அதனால் இதெல்லாம் ஒழித்து கொண்டு வேடு கைவளைந்து சென்றது. வேடர் கூட்டம் அந்த காட்டை வளைச்சிக்கிட்டு உள்ளே போச்சு. காட்டை வளைச்சிட்டு போகிறாங்கன்னா எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு பாருங்க. நெருங்கு பைந்தரும் குளங்கள் நீடு காடு கூட நேர் வரும் கரும் சிலை தடக்கை மானவேடர் சேனைதான் பொறும் தடம் திரைக்கடல் பரப்பிடை புகும் பெரும் கரண்டரங்க நீள்புணல் கழிந்தி கண்ணி ஒத்ததே. அப்படியே ட்ரான் கேமரான்னு சொல்கிறோமே, சேக்கிலார் அதை காமிக்கிறார். கொஞ்சம் அப்படியே மேலேருந்து பாருங்க, இந்த கிட்டேருந்து பார்த்தீங்களா இது வரலாம். இப்போ கொஞ்சம் அப்படியே லாங் ஷாட்டில் பாருங்கள், அப்படியே கேமரா மேலே போகுது. இங்கே பார்த்தீங்களா அந்த காட்டுக்குள்ளே வேடர்கள் போகிறாங்கல்ல, வகுப்பு முதல்ல இருந்து பாட்டிலேருந்து நினச்சிக்கணும். கையில் வில்லு, அதுக்கப்புறம் வேட்டை நாய்கள், அதுக்கப்புறம் நீண்ட சிலை வார் அந்த வலைகள், பார்வை விலங்குகள், அதுக்கப்புறம் கொம்பு பறை பம்பை, ஒரு கூட்டம் கை கொட்டிக்கிட்டு போகுது இந்த கூட்டம். இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா, இப்போ மேலே லாங் ஷாட்டில் பாருங்கள். கருந்தரங்கம் நீள்புணல் கழிந்தி கண்ணி ஒத்தது. இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது தெரியுமா? கருத்த அலைகள் வரக்கூடிய கடல்ல ஒரு ஆறு போய் கலக்கிறப்ப எப்படி இருக்குதோ அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டார் சேக்கிழார். அதான் இந்த பாடல்ல சொல்றாரு பாருங்க. வேட்டையை மேற்கொண்டு வந்த கூட்டம் நெருங்கிய காடு எப்படி இருக்கும்? பச்சைப்பசேல்னு இருக்கும் காடு, மரங்கள் எல்லாம் அடர்ந்து இருக்கும். நெருங்கு பைந்தரு குளங்கள், பசுமை வாய்ந்த அடர்ந்திருக்கக்கூடிய மரக்கூட்டங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காடு. வேடர்கள் கூட இந்த காட்டுக்குள்ள வேடர்கள் செல்றாங்க. காடு எப்பேற்பட்டது? பசுமையான மரங்கள் நிறைந்திருப்பது. அப்போ நெருங்கிய பசிய மரக்கூட்டங்கள் நீடிய காட்டினை அடைவதற்காக நேரே வருகின்றவர்கள் அவங்க யாரு? வரும் கரும் சிலை தடக்கை மானவேடர் சேனைதான். இருக்கிற காடு பச்சை பசேல்னு இருக்குது. வேடர்கள் உள்ள போறாங்களே அவங்க எப்படி தெரியுமா? கருகருன்னு இருக்கிறாங்க. எப்படி? வரும் கரும் சிலை தடக்கை, கரிய வில்லேந்திய பெரிய கைகளை உடைய வலிமையான வேடர் சேனை இது உள்ள வருது. அதை எப்படி காமிக்கிறாரு? பொறும் தடம் திரைக்கடல் பரப்பிடை புகுமு
பெரும் கரந்தரங்க நீள் புனல் கலிந்தி கண்ணி ஒத்தது. பொறும் தடம் அப்படின்னார். பெரிய அலைகளை பொருந்தி இருக்கக்கூடிய, பெரிய அலைகள் பொருந்தி இருக்கக்கூடிய கடல் பரப்பு. திரைனா அலை, பொறும் தடம் பொருந்தி இருப்பது எங்க? கடல் பரப்பில் பொருந்தி இருக்கக்கூடிய அலைகளை போல். அந்த அலைகளை சொன்னார். அந்த அலைகளுடன் கருந்தரங்கம் நீள்புனல் கலிந்தி கண்ணி ஒத்தது. அந்த அலைகளோட பெரிய கரிய அலைகளுடைய நீளும் புனல் சென்று சேர்வது போல. நீங்க கடல்ல போய் ஆற்று நீர் கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆற்றிலிருந்து பெரிய மலை முகட்டிலிருந்து அருவியாக வந்த நீர் ஆறு வழியாக பாய்ந்து வளம் குளித்து அது சென்று என்னன்னா கடல்ல போய் மீண்டும் சேரும். அப்படி கடல்ல சேர்ற இடம் பூம்புகாருக்கு போனீங்கன்னா அந்த காவிரி கடல்ல சேர்ற இடத்த பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. அந்த அலை வரும், இந்த நீர் உள்ள போகும். அந்த கடல் அலை, கடல் நீர் ஒரு நிறமா இருக்கும், உள்ள போய் சேர்ற நீர் ஒரு நிறமா இருக்கும். நீங்க வடநாட்டு தல யாத்திரை போன அன்பர்களுக்கு இது நல்லா தெரியும். யமுனை நதியும் கங்கை நதியும் சேரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை அங்கே வச்சு பார்த்துக்கலாம். கங்கை நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியும் யமுனை நதி. யமுனை நதியினுடைய நீர் கருப்பாக இருக்கும். கங்கை நதியினுடைய நீர் எப்படி இருக்குன்னா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். ஆமாம், அது மாதிரி ரெண்டும் சேர்றப்போ அப்படி இருக்கும். அதனால் இந்த இடத்துல கலிந்தி அப்படிங்கிற நதி சொன்னார். காளிந்தி நதின்னு அர்த்தம். அதுக்கு காளிந்தி நதி அப்படின்னா அது யமுனை. அந்த நதி தான் காளிந்தி நதின்னு பேர். யமுனை நதி அப்படின்னு சொல்றார். யமுனை நதியினுடைய நீர் கருநிறத்தை காட்டும். கங்கை நீர் பளிங்கு போல இருக்கும். யமுனையும் கங்கையும் கூடும் இடத்துல அது நெடுந்தூரம் வரை இந்த ரெண்டு நிறத்தையும் காட்டியதா இருக்கும், ஒன்னா சேராது. நெடுந்தூரம் வரை இந்த ரெண்டு நிறமும் காணப்படும். இதை வச்சுக்கிட்டீங்களா? கங்கை யமுனை. அப்படியே சிவபெருமான்கிட்ட வாங்க. சிவபெருமானுக்குரிய பாகம் வளப்பாகம். அவர் மேனியில் என்ன பூசியிருப்பாரு? பவழம்போல் மேனியில் பால் வெந்நீர் பூசியிருக்கிறார். அதான் கங்கை. ஒரு பக்கம் அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது, திருநீர் பூசியிருக்கிறார். கங்கையினுடைய தண்ணி பளிங்கு போல இருப்பது போன்று சிவபெருமானுக்குரிய பாகம் வளப்பாகம் கங்கை நீர் போல அப்படியே பளபளன்னு பளிங்கு மாதிரி இருக்கும். அந்த வளப்பாகத்தோடு கலந்தது அம்மையினுடைய இடப்பாகம். அந்த இடப்பாகம் எப்படி இருக்குங்க? அப்படியே பச்சை. அம்மா பேர் என்ன? நம்ம கோயில் அம்மா பேர் என்ன? மரகதவல்லி, பச்சை கொடி. அப்படியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய உமையம்மை இடப்பாகத்தில் இருக்கிறார். ஒரு பக்கம் வெள்ளை வெள்ளேன்னு நீர், ஒரு பக்கம் உமையம்மை பச்சை பசேலுங்கிற மரகத கொடி. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பு அப்படின்னார் சேக்கிழார். அப்பர் சாமிகள் புராணத்தில் சொல்றார். இதை சேரமான் பெருமான் பொன்வண்ணத்து அந்தாதின்னு அந்த பகுதியில் பாடியிருக்கிறார். நீ எடுத்து வீட்டுக்கு போய் சைவம்.orgல 11ஆம் திருமுறையில் பொன்வண்ணத்து அந்தாதின்னு எடுத்து அதை படித்து பாருங்க. அந்த சுவை அப்படி பாடியிருக்கிறார். அதை தான் இந்த சொன்னார் இந்த இடத்துல. கங்கை தென்னீர் யமுனையுமே காளிந்தி நதி போல, அது திரைக்கடல் அலை பொருந்தி இருக்கக்கூடிய கடல் நீரோடு ஆற்று நீர் போய் சேருவதைப் போல பச்சை பசேல் இருக்கிற காட்டுக்குள்ள இந்த கருத்த நிறமுடைய வில்லினை ஏந்திய வேடர் கூட்டம் போய் சேர்றது கங்கையோட யமுனை சேர்வதை போல சேக்கிழார் அப்படியே காமிக்கிறார். என்ன ஒரு நுட்பம் பாருங்க. தென் திசை பொறுப்புடன் செறிந்த காணின் மானினம்.
பன்றி வெம்மறைக்கணங்கள் ஆதியான பல்குளம் துன்றி நின்ற என்றடி சுவற்றின் ஒற்ற சொல்லவே வன்தடக்கை வார்கோடு எம்மருங்கும் வேடர் ஓடினர். அங்க இருக்குது அப்படின்னு சொன்னவனே வா அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடுது. எப்படி ஒரு போருக்கு மன்னனுக்கு தகவல்களை உண்மை தகவல்களை உள்ளபடி சொல்வதற்கு ஒற்றர் இருக்கின்றார்களோ அதுபோல வேடர்களுக்கும் உண்டு. இந்த பாடல சொல்றார், தென்திசை பொறுப்புடன் செறிந்த கான்னா காடு, தென் திசையில் பொறுப்புடன் செறிந்த காடு, தெற்கு திசையில் மலையோடு அமைந்திருக்கக்கூடிய மலைப்பகுதியோடு சேர்ந்த காடு. அதான் முக்கியம், மலை. அங்கதான விஷயமே இருக்குது. வெறும் காட்டுக்கா போனாரு? தென் திசை பொறுப்புடன் செறிந்த காடு. பொறுப்புனா மலை. இப்போ மலையுடன் கூடி மலையும் காடுமாய் உள்ள பகுதி. இங்க திண்ணனார் போற இடம் மலையோடு சேர்ந்திருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு போறார். அந்த பகுதியில இங்க காலத்தி மலை, அங்கதான் குடிமித்தவர் இருக்கிறார். காலத்தி மலை, அந்த மலைக்கு வடக்கே இருப்பது திண்ணனார் அவதரித்த உடுப்பி, பொத்தப்பி நாடு உடுப்பி என்ற ஊர் எங்க இருக்குது? காலத்தி மலையிலிருந்து வடக்கா இருக்குது. வடக்கிலிருந்து காலத்தி மலையை நோக்கி போறார். தென் திசை பொறுப்பு. இங்க இருந்து பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மலைன்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி வடக்கிலிருந்து தெற்குக்கு போறார். அததான் இங்க சேக்கிழார் சொன்னாரு, தென் திசை பொறுப்புடன் செறிந்த காணின் மான் இனம் பன்றி வெம்மறை கணங்கள் ஆதி ஆன பல்குளம். இவையெல்லாம் இந்த விலங்குகளுடைய வகையில சொல்றார். நீங்க மான் இனம் எல்லாருக்கும் தெரியும், பல வகையான மான் வகைகள். அடுத்தது பன்றி, அதுவும் தெரியும். அடுத்தது வெம்மறை அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகளை சொல்றார். குதிரைகள் உள்ளிட்ட விலங்குகள் இதெல்லாம் கூட்டமாக இருக்கக்கூடியது. கணங்கள் ஆதி ஆன பல்குளம், பல வகையான விலங்கு கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த விலங்கு கூட்டங்கள் எங்கு இருக்கின்றன என்று சொல்வதற்கு ஒற்றர்கள் இருந்தார்கள். பல்குளம் துன்றி நின்ற என்றடி சுவட்டின் ஒற்றர் சொல்லவே. ஒற்றர் அப்படின்னா வேவு பார்ப்பவர்கள் அர்த்தம். அவங்க என்ன பார்க்குறாங்க? ஒரு நாட்டின் அரசனுக்கு எப்படி பகைவர்களை வேவு பார்த்து சொல்வார்களோ அது போல இந்த வேடர் கூட்டத்துக்கு விலங்குகளுடைய அடிச்சுவடை பார்த்து அது சென்ற திசைகளை வேவு பார்த்து சொல்லக்கூடிய ஒற்றர்கள் இவங்க. அப்ப வேவு பார்த்து அது சென்ற தடத்தை கண்டு அதை வேட்டையாடுவதற்கு வந்து தகவலை சொல்லக்கூடிய ஒற்றர்கள் சொல்லவே. சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? வன்தடக்கை வார்கோடு எம்மருங்கும் வேடர் ஓடினர். வார் அப்படின்னு சொல்லக்கூடிய வலைகளை கொண்டு எம்மருங்கும் 4 திசைகளிலும் விலங்குகள் அதில் எல்லாம் வளைத்து தப்பிச்சு ஓடாம நம்ம வலைக்குள்ள பிடிக்கிறதுக்காக அப்படியே சென்று ஓடுனாங்க. 4 பக்கமும் ஓடி போய் வலையை கட்டுவதற்காக ஓடினார்கள் வேடர்கள். ஓடி எரிந்து வார் ஒழுக்கி யோசனை பரப்பேலாம் நெடியத்தின் வலை தொடக்கு நீலிடை பிணித்த நேர் கடிகொள பரந்த காடு காவல் செய்து அமைத்த பின் செடிதலை சிலைக்கை வேடர் திண்ணனார் முன் நன்னினார். வலையெல்லாம் போய் கட்டி வச்சுட்டு 4 பக்கமும் தலைவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. முன் நன்னினார் எப்படி சொல்றாங்க? வெஞ்சிலைக்கை வீரர்கள் அப்படின்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு. அவங்க ஓடி எரிந்து வார் ஒழுக்கி
இப்ப காட்டினை ஓடி காட்டுக்குள்ள ஓடினார்கள். வேட்டையாடுவதற்கு முன்ன வலையை கட்டணும். வலையை கட்டுறதுக்கு முன்ன என்ன பண்ணணும்? வார் ஒழுக்கி. இந்த மரங்கள்லாம் கண்ணாப்புனான்னு வளர்ந்துருக்கும். அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒழுக்கம் செய்கிறார்கள். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த கிளைகள்லாம் வெட்டுறது. காட்டுக்குள்ள அடர்ந்த காடு, ஒண்ணுமே தெரியாது, கூட்டமா மரங்கள் அடர்ந்து கிடக்குது. வலையை கட்டணும். எப்படி கட்டுறது? ஒண்ணுமே தெரியாம எங்க போய் கட்டுறது? இங்க பிடிச்சி கட்டுறதா அங்க பிடிச்சி கட்டுறதா? கட்டுறதுக்கு கிளையே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? காட்டுக்குள்ள ஓடிய வேடர்கள் அந்த மரக்கிளைகளை ஒழுங்கு காணும்படி வெட்டி போக்குவார்கள். இன்னைக்கு நமக்கு மாசத்துல ஒரு நாள் பராமரிப்புக்குன்னு மின்சாரம் நிறுத்தினா என்ன பண்றாங்க? அதெல்லாம் ஒழுங்கு பண்றாங்க. மரக்கிளை எல்லாம் போய் மறுபடியும் மின்சார கம்பியில போய் மோதி அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அங்கங்கெல்லாம் பார்த்து மரக்கிளைகளை என்ன பண்றாங்க? வெட்டி ஒழுங்கு செய்யறாங்க. அதுபோல வேடர்களும் வலைகளை கட்டுவதற்காக இந்த மரக்கிளைகளை எல்லாம் ஒழுங்கு செய்கிறார். அதான் ஓடி எரிந்து வார் ஒழுக்கி ஒழுங்கு செய்தார்கள். அப்புறம் ஓடி அப்படின்னா ஒடித்துன்னு அர்த்தம். காடுகள் அந்த மரங்களை ஒடித்தல் செயலை தான் ஓடி. பாடுவதை பாடிங்கிறான். அது மாதிரி ஒடித்தலை ஓடின்னு குறிக்கிறார். வெட்டி வீழ்த்தினார்கள் கிளைகளை. ஒழுங்கு பெற அந்த வார்போக்கிய ஒழுங்கினை கீழே இட்டு வைத்து காவல் செய்கிறார். அடுத்தது வார் ஒழுக்கி. ஓடி எரிதலால் வார்களை நேர் ஒழுங்காக போக்குவதற்கு. இந்த விலங்குகள் வலைகளை தாண்டி தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு சரியா அந்த மரக்கிளைகளை ஒழுங்குபடுத்தி கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாதவாறு அந்த வலைகளை எல்லாம் அந்த மரங்கள்ல நெருக்கமாக கட்டினார்கள். கொஞ்சம் கூட இடைவெளி இருக்கக்கூடாது. அதனால அந்த மரங்களை ஒழுங்குபடுத்தி கிளைகளை வெட்டி இந்த வலைகளை எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒழுங்கு பெற கட்டினார்கள் அப்படின்னு அர்த்தம். நெடியத்தின் வலை தொடக்கு நீலிடை பிணித்து. நீண்ட அந்த காட்டை 4 பக்கமும் ஓடிய வேடர்கள் மரங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி காட்டை வளைச்சு கட்டிட்டாங்க. இன்னமே இந்த வட்டத்தை தாண்டி யாரும் போக முடியாது. வட்டத்தை தாண்டி ஆமாம் வீசிட்டார் சாமி நமக்கெல்லாம் வலைய. இந்த வலையை தாண்டி போகவே முடியாது. அவனா பார்த்து வலையை எடுத்தாத்தான் ஆச்சு. அது வரலாம் போக முடியாது. அது மாதிரி இந்த இடத்துல யோசனை பரப்பலாம்னார். இந்த யோசனை பரப்பு என்பது அந்த ஒரு நிலப்பரப்பை குறிப்பது. யோசனை நாம் இன்னைக்கு சதுர அடி, அப்புறம் என்ன சொல்கிறோம், ஏக்கர், சென்ட்டு இப்படின்லாம் கணக்கு சொல்கிறோம். ஐயாவுக்கு தெரியும் நிறையா. அதுபோல் அளவுலாம் தெரியும். அதுதான் இந்த இடத்துல யோசனை. அவங்க சென்ற அந்த நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பை முழுக்க, நிலப்பரப்பெல்லாம் அவங்க வேட்டையாட போன அந்த பகுதியை சுற்றியும், இது எத்தனை ஏக்கர்னு தெரியாது, அதை தான் யோசனை பரப்புன்ட்டார். அவங்க அந்த வேட்டையாடக்கூடிய பகுதி முழுக்க நெடிய நீண்ட வலை, வலிமையான வலை தொடக்கு, அதில் பிணித்தார்கள். அப்போ அந்த விலங்குகள் எல்லாம் தப்பிச்சு போகாமல் வலைக்குள்ள அங்கேயே மாற்ற மாதிரி வலைகள்லாம் கட்டிட்டாங்க. 4 பக்கங்களிலும் விலங்குகள் தப்பிச்சு போகாத மாதிரி என்ன பண்ணாங்க? வலைகளை எல்லாம் கட்டி வைத்தார்கள். நெடிய தின்வலை தொடக்கு. சுற்றியும் எங்கேயும் போக முடியாது. சுற்றியும் பிணித்தார்கள். காடு நேர் காவல் செய்து அமைத்த பின், நேர் கடி கொல பரந்த காடு காவல் செய்து அமைத்த பின், இனமே ஒரு விலங்கும் இந்த வலையை தாண்டி போக முடியாது அப்படின்னு இந்த வேலையை செஞ்சு முடித்த பிறகு உள்புகுந்தார்கள். அந்த வலையெல்லாம் கட்டிட்டாங்க. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு தலைவர்கிட்ட போய் கேட்க வந்தாச்சு. செடிதலை சிலைக்கை வேடர் தின்னனார் முன் நன்னினார். காடு காவல் செய்து அமைத்த பின் வேடர் தின்னனார் முன் நன்னினார். எல்லாம் தயாரா?
அப்படின்னு கேட்பார். இல்லைங்க தலைவரை, என்ன வலையை கட்டல. வலையே கட்டாமல் வேட்டைக்கு வந்திருக்கீங்களா, போங்கய்யா முதன்றுவார். இப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்கணும். எதையுமே செய்யாமல் கிளம்பலாமா, வண்டி வந்துருச்சா, இல்லை அயோத்திய மடத்தில் இருக்குது, வண்டியே வரல, இந்த ஆள் 8 மணிக்கு வாணிங்க உட்கார வச்சுக்கிட்டு கிளம்பலையான்னா வண்டி வந்தால் தானே கிளம்ப முடியும், வண்டியே வராமல் இங்கே கிளம்ப முடியும் அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அதுபோல் வலை எல்லாம் அமைச்ச வாட்டி தான் தலைவர்கிட்ட போய் கேட்கணும் ஆரம்பிக்கலாமான்னு. அதனால் காடு காவல் செய்து அமைத்த பிறகு அங்கே சேக்கிலார் சொன்னார், செடிதலை சிலைக்கை வேடர். திண்ணனார் சடைய முன்னையே சொல்லிட்டார் அவர் குடுமியனம் எப்படி இருந்தது அப்படின்னு. அவங்க கூட வந்தவங்க தலையெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? செடிதலை சிலைக்கை வேடர். எண்ணெய் பூசாம ஒழுங்குபடுத்தாம புதர் போல தலைமுடி வச்சிருக்கிற வேடர்கள். திண்ணனார் வேடம் அப்படி இல்லை, இது நீண்டு ஒழுங்குபடுத்தி அந்த குடிமையில் இளந்தளிர்கள் முல்லைப்பூவெல்லாம் பின்னால் சூடினார்னு காமிச்சார். ஆனால் இவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. கூட வந்த வேடர் கூட்டத்துக்கு எப்படி இருக்குது, ஒழுங்கு இல்லாமல் தலைமுடியெல்லாம் புதர் போல் அப்படி கிடக்குது. எண்ணெய் வச்சு பிறந்ததுலேருந்து எண்ணெய் வச்சாங்களோ இல்லையோ தெரியல, அப்படியே புதர் மாதிரி கிடக்குதுங்க அந்த சிக்கு பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி தான் செடித்தலை, புதர் போன்ற அந்த செடிதலை. அப்போ காட்டை அணைந்தார்கள், காட்டை வளைந்து சென்று காட்டினுள் பலபுறமும் புகுந்தார்கள். புகுந்தவர்கள் ஒற்ற வேடர்கள் வாயிலாக விலங்குகள் திசையை சுவடை அறிந்தார்கள். அது அங்கிருந்து தப்பிச்சு ஓடாம வலையை கட்டினார்கள். அதெல்லாம் இதுக்கு முன்னே அதெல்லாம் பயமுறுத்துவதற்காக இசைக்கருவிகளில் இசைத்தார்கள். வேட்டைக்கு தயாராகிடுச்சு, எல்லாம் தயார் பண்ணியாச்சு. தலைவர் உத்தரவு போட்டால் வேட்டை ஆடலாம். தலைவர் உத்தரவு போட்டாரா போடலையான்னு அடுத்த வாரம் பார்ப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமவோ. 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 அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடனமர் அருள்மிகு பட்டியம் பெருமான் மலரடிகள். அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள். நந்தம் பெருமக்கள் அருவா மும்மை நாயன்மார் பெருமக்கள் மலரடிகள். நந்தம் பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள். எம்பிரான் நம்பி ஆண்டார் நம்பிகள் மலரடிகள். எம்பிரான் தெய்வச் செக்குளார் பெருமான் மலரடிகள். அருள்மிகு செம்பச்சோதிநாதர் மலரடிகள். எம்பிரான் கண்ணப்ப நாயனார் மலரடிகள். திருச்சிற்றம்பலம்.